அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه متفق عليه. آمنا بالله صدق الله مولانا العلي العليم وصدق رسوله النبي الكريم. ஹாஜிமார்கள் புனித மினா, அரஃபாத், முஸ்தலிஃபாவிலே அந்தந்த இடங்களில் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு தவாஃப் ஜியாரா என்கின்ற அந்த ஹஜ்ஜினுடைய தவாஃபை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஹஜ் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த கடமை, மகிமை வாய்ந்த கடமை, அறிந்து வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வினவப்பட்டது, அமல்களிலே மிக சிறந்தது எது? ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி என்று சொன்ன அல்லாஹ் ரசூலை விசுவாசிப்பது என்று பதில் உரைத்தார்கள். அதற்கு பின்னாலே அடுத்த சிறப்பு வாய்ந்த அமல் ஏது என்று கேட்கிற போது அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், இறைப்பாதையிலே தியாகம் செய்வது, இன்னுயிர் நீப்பது என்று கூறினார்கள். மூன்றாவதாக அமல்களிலே மிக சிறந்தது எது என்று சஹாபிகள் கேட்டபோது ஹஜ்ஜ மபுரூர் என்று சொன்னார்கள். அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜ மபூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்சோப லட்ச மக்களுக்கு தந்தர் புரிவானாக. அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜு என்றால் அந்த ஹஜ்ஜுக்கான விளக்கம் உரைக்கிற போது ஹுவல்லதி லா யர்தகிபு சாஹிபு ஃபீ மாசியா, ஹஜ்ஜினுடைய காலத்தில் எந்த பாவத்தையும் செய்யாதவர் அவருடைய ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜ மபூர் என்று நாம் ஹதீஸினுடைய விளக்க உரைகளிலே பார்க்கிறோம். பாவங்கள் செய்யாதவாறு நிறைவேற்றுகிற அந்த ஹஜ் இருக்கிறது, அது ஹஜ்ஜ மபூர். அந்த ஹஜ்ஜ மபூர் இருக்கிறத அதற்கு சவாப் ஜன்னத்தை தவிர வேறு ஏதுமில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம். அதற்கு ஒரே கூலி ஜன்னத்து தான், சுவனம் தான் என்று. சுவனவாசிகளாக அல்லாஹ் அந்த ஹஜ்ஜாஜிகளை ஆக்கி அருள் புரிய வேண்டும். குறிப்பாக இன்றைய ஹாஜிகள், இந்த 1445ஆம் ஆண்டினுடைய ஹாஜிகள், இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு புனித மக்காவை நோக்கி, தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி அவர்கள் திரும்புவார்கள். காரணம், அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை யௌமு நகராக அமைந்திருந்தது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 12ஆம் நாள் இன்றைக்கு அவர்களுக்கு. 12ஆம் நாளிலே அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமைகளை பூரணப்படுத்துகிறார்கள். சிலர் நாளையும் தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, 13ஆம் நாளும் தங்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றினாலும் அதிலே ஏதும் குற்றமில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். வமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅஹர ஃபலா இஸ்ம அலைஹி லிமனித்தகா என்கிறான். 12 நாட்களிலேயே அவர்கள் வீடு திரும்பிவிட்டாலும் அதிலே குற்றம் கிடையாது. அதை தாண்டி ஒரு நாள் அதிகப்படியாக இருந்தாலும் கூட குற்றம் கிடையாது. இரண்டிலேயும் அவர்களுக்கு நன்மைதான் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். லிமனித்தகா, தக்குவா தான் வேண்டும் என்கிறான், இறையச்சம்தான் வேண்டும். பத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்தை தொடர்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே இன்றைக்கு 12ஆம் நாள் அவர்களுக்கு, இன்றைய தினம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்கள், வசிப்பிடங்கள் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. நாளையும் தங்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் வதுகுருல்லாஹ் ஃபி ஐயாமின் மஅதூதாத் என்று கூறுகிறான். எண்ணப்பட்ட அந்த நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்று. அவர்களுக்கு எண்ணப்பட்ட நாட்கள் 5 நாட்கள். அந்த 5 நாட்களில் அவர்கள் தொடர்ந்து திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கும் கூட, ஹாஜிகள் அல்லாதவருக்கும் கூட இந்த வசனம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. நாம் அந்த எண்ணப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருக்கிறோம். அரஃபா நாள் முதல் இன்ஷா அல்லாஹ் வருகிற வியாழக்கிழமை அசர் வரை நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்வோம், தக்பீர் ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே தக்பீர் ஓதுகிறோமே. இது ஹஜ்ஜாஜிகள் அல்லாதோருக்கும் இருக்கிறது, ஹஜ்ஜாஜிகளுக்கும் இருக்கிறது. அந்த ஹஜ்ஜாஜிகளும் என்ன செய்கிறார்கள், அந்த 5 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் திக்ருகளிலே, அமல்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய ஹஜ் மப்ரூராக ஆகிறது.
நாம் வாசித்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ எந்த ஒரு வீண் பேச்சு வீண் செயலில் ஈடுபடாமல் எந்த ஒரு பாவத்திலையும் ஈடுபடாமல் ஹஜ் செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகரை போன்று திரும்புவார். இந்த ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பிரபல்யமான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸினுடைய தத்துவம் என்ன? ரஜா கயோமின் வரதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகரை போன்று திரும்புகிறார் என்கிற இந்த ஹதீஸினுடைய தத்துவம் என்னவென்று கேட்டால், நாம் வெளிப்படையாக என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? அவர் பாவமற்றவராக, குற்றமற்றவராக, பரிசுத்தமானவராக அவர் திரும்புகிறார் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த விளக்கம் ஒரு உண்மையான விளக்கம்தான், சரியான விளக்கம்தான், சத்தியமான விளக்கம்தான். ஆனால் அதே சமயத்தில் ஹஜ்ஜாஜிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது, பரிசுத்தமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எப்போது அந்த ஆயுட்கடமை என்று கூறுகிற அந்த ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றி வீடு திரும்புகிறார்களோ அவர்கள் குழந்தை பிள்ளைகளை போன்று இருக்க வேண்டும். அதென்ன குழந்தை பிள்ளைகள்? குழந்தை பிள்ளைகள் பாவம் அறியாதவர்களாக இருப்பார்கள், எந்த ஒரு குற்றம் செய்யாதவர்களாக இருப்பார்கள். அவருடைய மனங்கள் இருக்கிறதே பரிசுத்தமான மனமாக இருக்கும். எனவே ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள நிலை வேறு, ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள நிலை வேறு. ஹஜ்ஜுக்கு பின்னாலே அவர்களுடைய அந்த நடப்புகள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், இயன்ற மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அவர்கள் பாவங்களில் ஈடுபடவே கூடாது. அவர்கள் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜு மபுரூர் என்பதற்கான அடையாளமே. ஹஜ்ஜ மபுரூருக்குண்டான அடையாளமே என்னவென்று கேட்டால், ஹஜ்ஜு செய்ததற்கு பின்னாலும் ஒருவர் வந்து பாவச் செயல்களில் ஈடுபட்டார் என்றால் அந்த ஹஜ்ஜ மபுரூர் கிடையாது. இதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நீங்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று இருக்க வேண்டும். பாலகர்கள் குழந்தைகள் என்ன பாவம் செய்திருப்பார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். பால்குடி பிள்ளைகள் என்ன பாவம் செய்திருப்பார்கள்? இளம் பாலகர்கள் அவர்கள் விளையாடுவார்கள், தமாஷ் பண்ணுவார்கள், மதாக் பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவார்களே தவிர ஆனால் அவர்கள் பாவமற்றவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையிலே நுழையப் போகிறீர்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு, ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு நீங்கள் ஊருக்கு திரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு புதிய வாழ்க்கை. பிள்ளைகள் எப்படி அப்படி புதிய வாழ்க்கையாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்களோ அதுபோன்று நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். அப்படி நீங்கள் வளர்ந்து வருகிற போது மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ஷரியத்து என்ன சொல்லுகிறது, ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? ஏற்கனவே நாம் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், ஹாஜிகள் தப்பு செய்தார்கள், குற்றம் செய்தார்கள் என்றால் வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஹாஜி என்ன வேலை பார்க்கிறார் பாருங்க, என்ன தப்பு செய்கிறார் பாருங்க என்று பேசுவார்கள். ஹஜ்ஜுக்கு முன்னால் தப்புக்கள் பண்ணுகிறார்கள், அதை நாம் கண்டிக்கின்றோம், சாதாரணமாக அதை நாம் உணர்த்துகிறோம். ஆனால் ஹஜ்ஜு செஞ்சதற்கு பின்னாலும் கூட ஒரு மனிதர் தப்பு தாண்டவங்களில் ஈடுபட்டார் என்றால் அது அந்த ஹஜ்ஜுக்கான ஒரு பலியாக ஆகிவிடக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக ஹாஜிகளை மகிமைப்படுத்துகிறார்கள் மட்டுமன்று, பெருமைப்படுத்துகிறார்கள் மட்டுமன்று, கண்ணியப்படுத்துகிறார்கள் மட்டுமன்று, மாறாக நமக்கு சில அறிவுரைகளையும் சொல்கிறார்கள், நமக்கு சில அறவுரைகளையும் சொல்கிறார்கள். நீங்கள் ஹாஜிகள் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும். பச்சை பிள்ளைகள் எப்படி பாவமற்றவர்களாக இருப்பார்களோ அதே போன்று நீங்கள் புதிய வாழ்க்கையிலே நுழைகிறீர்கள். இனி மிக கவனமாக ஐவேளை தொழுகையாளிகளாக, இறை கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுபவர்களாக, புனித ஹஜ்ஜில் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கிடைத்தனவோ, பயிற்சிகள் பெற்றீர்களோ, அந்த பயிற்சிகளை, அந்த பாடங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக அமைய வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக சூசகமாக உணர்த்துகிறார்கள். ஹாஜிகள் எல்லோருமே இந்த ஹஜ்ஜினுடைய இந்த ஹதீஸை கவனத்தில் வைத்து கொண்டு வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அருளையும் திருப்பொருத்தத்தையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.